இப்போ வந்து நம்ம கொத்தமல்லியும் புதினாவும், கொத்தமல்லி 1 கப்பும் புதினா ஒரு 1/2 கப்பும் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி மிக்சியில் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து எதுக்குன்னா நம்ம புதினா சட்னி, ஃப்ரெஷ் புதினா சட்னி அரைக்க போகிறோம். இதில் 4 பச்சை மிளகாய் நான் போட்டுக்கிறேன். 4 பச்சை மிளகாய் போட்டுட்டு ஒரு 1/2 ஸ்பூன் சாட் மசாலாவும் போட்டுக்கிறேன். இது கூட போட்டுட்டு லெமன், ஒரு பாதி லெமன் இதில் புழிஞ்சு விட்டுக்கிறேன். ஓகே, தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டுக்கிறேன். இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு போதும். இப்போ இதை நம்ம அரைச்சி பேஸ்ட் பண்ணிக்கலாம். சட்னி வந்து நம்ம அரைச்சாச்சு, நல்லா க்ரீனாக அரைச்சி எடுத்துட்டேன். ஸோ இந்த சட்னி வந்து 2 பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். ஒன்று இது, இன்னொன்று இந்த பவுல். இது நார்மல் நம்ம க்ரீன் சட்னி. இது பாருங்கள், சட்னியில் வந்து நம்ம கொஞ்சம் தயிர் மிக்ஸ் பண்ணுறோம். தயிர் மிக்ஸ் பண்ணும்போது இது கலர் மாறும். நார்மல் க்ரீன் சட்னிலேருந்து கொஞ்சம் நம்ம தயிர் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த மாதிரி கொஞ்சம் கலர் டிஃப்ரென்ஸ் தெரியும். இது பாருங்கள், இந்த கலர் சட்னி. இது வந்து பிளெயின் நம்ம என்னென்ன போட்டு அரைச்சோமோ அந்த மாதிரி க்ரீன் சட்னி. இது வந்து நம்ம தயிர் மிக்ஸ் பண்ணியிருக்கோம், அதனால இது கொஞ்சம் லைட் க்ரீனாக இருக்குது. ஆக மொத்தத்தில் ரெண்டுமே நம்மளுக்கு வந்து புதினா சட்னி தான். ஸோ இது வந்து எதுக்கு நல்லா இருக்கும்னா சாண்ட்விட்சு, பஜ்ஜி, அந்த மாதிரி பக்கோடா டைப் என்ன பண்ணாலுமே இந்த சட்னி வந்து எல்லாத்துக்கும் சூட் ஆகும்.